மாலை அணிந்த அனைத்து ஐயப்ப பக்தர்களும் காலை மாலை இருவேளையும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து எங்களோடவே சேர்ந்து சரண கோஷம் விட்டு ஐயப்பனுடைய பஜனை பாடல்கள் எல்லாம் பாடிட்டு இருக்கிறது ரொம்பவே மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. நிறைய விஷயங்கள் இந்த விரதத்தில் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியதெல்லாம் என்னென்ன, எதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமும் நம்ம தெரிஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் சபரிமலையை பற்றியும் ஐயப்பனை பற்றியும் நிறைய அறியாத புதிய தகவல்கள் நான் உங்களோட பகிர்ந்துக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு என்ன விஷயம் நமக்கு வீரமணி ராஜு அவர்கள் சொல்ல போறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 41 நாட்கள் ஒரு மண்டலம் விரதம் இருந்து பாத யாத்திரையா செல்லக்கூடிய இந்த சபரிமலை யாத்திரையில நம்ம போகக்கூடிய அந்த பெருவழி பாதை, அதாவது மொத்தம் 3 வழிகள் இருக்கு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதுல ரொம்ப பழமையானதான இந்த பெருவழி பாதையில நம்ம போகும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம கவனிக்க வேண்டியது, எந்தெந்த சன்னதிகள்லாம் இடையில இருக்கு அப்படின்றது இந்த பாதையை பற்றி நமக்கு இன்னைக்கு சொல்ல இருக்காரு. வாங்க கலைமாமணி வீரமணி ராஜு அவர்கள் எந்த விஷயங்கள்லாம் நமக்கு சொல்றாங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சுவாமியே சரணமையப்பா. சங்கரா டிவி நேயர்கள் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். ஏற்றிவிடப்பா ஐயப்பா தொகுதியிலே ஐயப்பனுடைய வரலாறு, ஐயப்பனுடைய விரத முறைகள் எல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே நான் முந்தைய நிகழ்ச்சியிலே எருமேலியிலே நிறுத்தினோம். இப்போ நம்ம எல்லாம் எருமேலியிலே இருக்கோம். இந்த எருமேலி என்பது ரொம்ப முக்கியமான ஸ்தலம் ஐயப்பனுக்கு. ஏன்னா முருகனுக்கு 6 படை வீடு இருக்கிற மாதிரி ஐயப்பனுக்கு ஒரு 6 படை வீடு இருக்குது. அது எல்லாரும் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். என்னென்னா அச்சங்கோவில், ஆரியங்காவு, குளத்துப்புழை, எருமேலி, பந்தளம், சபரிமலை. மீண்டும் உங்களுக்காக அச்சங்கோவில், ஆரியங்காவு, குளத்துப்புழை, எருமேலி, பந்தளம், சபரிமலை. இது ஐயப்பனுக்கு 6 படை வீடு என்று மிகப்பெரிய பழமையான ஐயப்பன் குருமார்கள் எல்லாம் சொல்வார்கள். இதில் என்ன, ஏன் எருமேலி அந்த 6 முக்கியமான ஸ்தலத்தில் இருக்குது என்பதை நீங்கள் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இது வரலாறு சம்பந்தப்பட்ட விஷயம். நான் ஏற்கனவே இந்த முந்தைய நிகழ்ச்சியில் சொன்னேன், எருமேலிக்கு உண்மையான பேர் எருமேலி கிடையாது. அது சில பேர் எரிமேலின்னு சொல்லுவாங்க, சில பேர் எருமேலின்னு சொல்லுவாங்க. அது வழக்கில் கால வழக்கில் காலப்போக்கில் அந்த சொல் வழக்கு மாறி இருக்கலாம். இந்த எருமேலியில் நாம் பேட்டை துள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். இதுக்கு நிறைய பாட்டு இருக்கு. வீட்டை விட்டு கட்டும் கட்டி அருள்மலை புறப்படுவோம், நாம் வீட்டை விட்டு கட்டும் கட்டி அருள்மலை புறப்படுவோம், கூட்டு சரணம் போட்டு எருமேலி பேட்டை செல்வோம். ஏன்னா நம்ம பயணம் ஆரம்பிக்கிறதே எருமேலியிலேருந்து ஆரம்பிக்கிறோம். அங்கே என்ன பண்ணணும்? பேட்டை துள்ளி ஆடும்போது பேரின்பம் கொள்வோம். இதுதான் உண்மை. அதே பாட்டில் ஒன்று வரும், சுவாமி திந்தகத்தோ ஐயப்ப திந்தகத்தோ, சுவாமி திந்தகத்தோ ஐயப்ப திந்தகத்தோ, வில்லாளி வீரனே வீரமணி கண்டனே, தமிழ் சொல்லெடுத்து பாடுவோம் சுந்தரேசன் மைந்தனே, சுவாமி சரணம் ஐயப்பா, சரணம் சரணம் ஐயப்பா. இப்போ தெரியுதா? இது எருமேலி நிறைய பாட்டு இருக்கு. பேட்டை துள்ளி ஆடும்போது மனமும் துள்ளுது, ஐயன் பேரழகை காண உள்ளம் ஆசை கொள்ளுது. எருமேலி பேட்டை துள்ளி இன்பமுடன் ஆடி பாடி அருள் மணக்கும் சபரிமலை வந்தோம் ஐயப்பா, உன் திருப்புகழை பாடி உன் திருவடியை தேடி அருள் மணக்கும் சபரிமலை வந்தோம் ஐயப்பா அப்படின்னு பாட்டிருக்கு. நீங்கள் எங்கே பார்த்தாலும் எருமேலி பேட்டை துள்ளல், எருமேலி பேட்டை துள்ளல் இது வரும். அது என்ன சார் பேட்டை துள்ளல் விசேஷம்? இதுக்கு நம்ம ஐயப்பன் வரலாறுக்கு கொஞ்சம் போய் ஒரு ஃப்ளாஷ்பேக் போயிட்டு வரணும். அப்போ தான் நமக்கு அந்த எருமேலியோட உண்மையான மகத்துவம் நமக்கு புரியும். எருமேலிக்கு எருமேலின்னு பேர் கிடையாது. எருமேலிக்கு பழைய பேர், வரலாற்று பேர் என்னென்னா எருமை வேலின்னு பேர். இப்போ உங்களுக்கு ஓரளவு காரணம் புரிஞ்சிருக்கும். எருமை வேலின்னு பேர் ஏன்னா ஐயப்பன் புலிப்பால் எடுத்துன்னு வரத்துக்காக பந்தள அரண்மனையிலேருந்து கிளம்புறார். கிளம்பின உடனே நம்ம நாரதர் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நாரதர் கலகம்
நன்மையில் மட்டுமே முடியும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் ஐயப்பன் விஷயத்தில் 100க்கு 100 உண்மை. என்னென்னா, தேவர்கள் எல்லாம் போய், ஏன்னா மகிழ்ச்சி ஒரு ஏடாகோடமான வரம் வாங்கியிருக்கா. ஆண் சக்திக்கு பிறந்த ஒரு பாலகன் 12 வருஷம் மனுஷனாக வளர்ந்து, அப்படிப்பட்ட பாலகனால் தான் என்னை கொல்ல முடியும் அப்படின்னு ஒரு வரத்தை வாங்கினான். கொஞ்சம் அவன் என்ன யோசித்து வாங்கினான் அப்படின்னா, நம்ம பெரிய ராட்சசி, நம்மளை யார் நான் கை வைக்க முடியும், அதுவும் 12 வயசு பையன் கொலை பண்ண முடியுமா, அதுவும் ஆணுக்கும் ஆணுக்கும் எப்படி, அப்போ அந்த சக்தி சான்ஸே இல்லை அப்படின்னு முடிவு பண்ணி அவன் அந்த வரத்தை கேட்குறான். அவன் ரொம்ப புத்திசாலி நினச்சிட்டு இருக்கான். ஆனால் இறைவன் அரக்கர்களை விட புத்திசாலி இல்லையா, நமக்கு தான் தெரியுமே. அப்போது இது என்ன ஆச்சு அப்படின்னா, இப்போது ஐயப்பன் 12 வயசு முடிஞ்சு அரண்மனையிலேருந்து கிளம்பியாச்சு. தேவர்கள் முனிவர்கள் எல்லாம் டெய்லி யாகம் பண்ணுறாங்க. ஐயோ, இந்த மகிழ்ச்சியை சங்காரம் பண்ணுறதுக்கு ஆள் யாராக வரமாட்டாங்களா, என்ன ரொம்ப கஷ்டமாக இருக்குது, டெய்லி நம்மளை கொடுமைப்படுத்துகிறாள் அப்படின்னு தேவர்கள் முதல் மகான்கள், ரிஷிகள், முனிவர்கள் எல்லாம் தவம் கிடக்கிறாங்க. அந்த நேரத்தில் நாரதருடைய வேலை ரொம்ப முக்கியமான வேலை. நாரதர் என்ன பண்ணுறாரு, காட்டில் தவம் செய்து கொண்டிருக்கிற முனிவர்கள், ரிஷிகள் எல்லாம் தேவேந்திரன், இந்திரன் போன்ற மக்களை, தேவர்களை பார்த்து, மகிழ்ச்சியை சம்ஹாரம் பண்ணுறதுக்கு ஆள் வந்தாச்சு, அவன் கிளம்பியாச்சு அப்படின்னு சொல்கிறார். ஒரு மிகப்பெரிய ஒரு இன்பமான செய்தி இல்லை அவங்களுக்கு. ஆஹா, நாரதர் யார் அப்படின்னோடனே அப்போ தான் நாரதர் சொல்கிறார். அப்போ தான் ஐயப்பனை ரிவீல் பண்ணுறாங்க. ஐயப்பன் அவதாரம்னு அப்போ தான் ரிவீல் ஆகுது. என்ன சொல்கிறாரு, பந்தளராஜா அரண்மனையிலேருந்து மணிகண்டன் கிளம்பியாச்சு அப்படின்னு. ஆஹா, சந்தோஷம் அப்படின் போது எல்லாம் தேவலோகத்திலேருந்து மணிகண்டன் காட்டுக்கு புறப்படுகிற காட்சியை பார்க்கிறார்கள். அப்படியே பேரானந்தம், ஏன்னா அவங்களுக்கு ஒரு வாழ்வு கிடைக்க போகிறது. அதனால் எல்லாரும் சந்தோஷமாக ஐயப்பனை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதன் பிறகு என்ன நடந்தது, அதை நாம் நாளை தொகுப்பிலே பார்ப்போம். சுவாமியே சரணம் ஐயப்பா.